திமுக தனித்து விடப்பட்டது அப்படின்றாங்க. உண்மையிலே துரோகிகள்லாம் போனது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பலம். விசிக வந்துட்டு அவங்களோட தொண்டர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு நடிகன் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில அங்க கூடாரமே காலி. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட நிலைப்பாடு வந்துட்டு உண்மையிலே கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு இது வரைக்கும் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு வரலாற்று பிழையை செஞ்சிருக்காங்க. கேட்டாக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு எப்படி இப்போ வந்துட்டு திமுகவுக்கு போட்ட ஓட்டு நடிகன் விஜய் வரக்கூடாதுன்னு போட்ட ஓட்டு அந்த ஓட்டுல வெற்றி பெற்று நீங்க வந்துட்டு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்போ அப்ளிகபிள் ஆகாது உங்களுக்கு. ஆனா வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணவன் அதை மாத்திரம் நீங்க மாத்தி பேசுவீங்க. இது என்ன எந்த விதத்துல இது சரின்னு தெரியல. அப்ப மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு உங்களுக்கு மதிக்க தெரியலையா? இதெல்லாம் வந்துட்டு நாடகம். அதாவது கம்யூனிஸ்டோட நிலைப்பாடுகள் இப்போ இப்போ எடுக்கிற நிலைப்பாடுகள் அத்தனையுமே வந்துட்டு அதுவும் வீரபாண்டியன் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாருன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டாங்க. சண்முகா தொடர்ந்து வந்துட்டு சண்முகத்தோட நடவடிக்கைகள் எல்லாமே திமுகவுக்கு எதிராக தான் இருந்தது. அது சண்முகத்தை ஒரு கணக்கிலேயே சேர்த்துக்கல. அது கம்யூனிஸ்ட் தலைவராகவே கன்சிடர் பண்றது இல்லை. வீரபாண்டியனோட பேசி இந்த சூழலாம் இந்த சூழல்ல என்ன நீங்க பொட்டி எதனா வாங்கிட்டீங்களா இல்ல வேற எதனா இதுவா என்ன சூழல் என்ன பிரச்சனை? ஓகே. இனி வந்துட்டு அதனால வந்துட்டு திமுக தனித்து விடப்படல, துரோகிகளை வந்துட்டு தள்ளிட்டு புத்துணர்வோடு வெளியே வந்திருக்கு. இவர் நிதி ஆயோக்ல போய் என்ன பேசியிருக்காரு நடிகர் விஜய்? ஏதோ சாதனைகள்லாம் பேசினார். சாதனைகள்லாம் வந்துட்டு ஒரு மாசத்துல அவர் சாதிச்சிட்டாராமா? இது வந்து அந்த கல்வி நிதிக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து திமுகவும் பிஜேபியும் டிராமா ஆடுறாங்கன்னாரு. இப்போ அந்த வார்த்தைகள்லாம் எப்படி திரும்ப பெறுவாரா? இல்ல வந்துட்டு இப்போ இவர் டிராமா ஆடுறாரா? இவர் நிதியை பெற்றுட்டாரா? திமுக அதாவது பிஜேபி என்னைக்குமே தீய சக்தின்றது எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க வந்துட்டு அந்த தீய சக்தியினோட ஒன்றிய கைகூலின்றது அதுவும் மக்களுக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு நடவடிக்கைகள் எல்லாமே வந்துட்டு ரகசியமா என்னதான் ரகசியமா நடந்தாலும் தண்ணிக்குள்ள காத்து போனாலும் அந்த பபுள்ஸ் மேல வந்துடும். ஆனாலும் வந்துட்டு நீங்க எதையும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இனி ஒரு சூழல்ல வந்துட்டு இனி வந்து இப்போ கேஸ் பிரச்சனை, கேஸ் விநியோகம் யாருதுன்னு தெரிஞ்சிருச்சா? கேஸ் வந்து இதுக்கு முன்னாடி இவங்களாவது ஜாக்கிரதையா இருந்திருக்கணும், அவங்களாவது இதுக்காக டெல்லிக்கு பறந்துருக்கணும். நீங்க டெல்லிக்கு பறந்தீங்களே, கேஸ் பிரச்சனையை பத்தி தீர்க்கறதுக்கு எதனா பேசுனீங்களா? இல்ல பிரச்சனையை தீர்த்துட்டீங்களா? வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் பிரச்சனையை தீர்த்துட்டீங்களா? எதுவும் உங்களால் தீர்க்க முடியாது. அதாவது கொடுத்த 200 யூனிட்டே அவ்வளவு பெரிய ஃப்ராடான வேலை. அது வந்துட்டு 200 யூனிட்டுக்கு ஆனதில்ல. முந்தைய ஆட்சியில இருந்த கால்குலேஷன் வேற, இப்போ இருக்கிற கால்குலேஷன் வேற. 100 யூனிட்ல இருந்து 400 யூனிட்டுக்கு ₹4.70. இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா மக்களை முட்டாளாக்குறீங்க. நாங்க என்ன தெரியாதா இருக்குமா? முந்தைய ஆட்சியில என்ன ஸ்லாப் இருந்தது, இந்த ஆட்சியில என்ன ஸ்லாப் இருந்தது, எங்களுக்கு போன ஆட்சியில எவ்வளவு இது கரண்ட் பில் கட்டணும், இந்த ஆட்சியில என்ன கரண்ட் பில் கட்டணும்னு எங்களுக்கு தெரியாதா? மக்களை முட்டாளாக்குற மாதிரி நீங்க செய்யற நடவடிக்கைகள், விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்றன்னு ஒரு டிராமா கேட்டாக்கா அந்த ரிசர்வ் பேங்க் வந்து டைரக்ஷன் இதெல்லாம் வந்துட்டு இப்போ இதுக்கு முன்னாடி தெரியல. திமுக எதிர்க்கும் போது பேசும்போது என்ன பேச்சு எல்லாமே சரி வரும். இப்போ வந்துட்டு மின்வெட்டு தமிழகமே இருள்ல மூழ்கி இருக்குது. இந்த இருள்ல மூழ்கி இருக்கிறது வந்துட்டு இதுவே வந்துட்டு இந்த ஆட்சி வேணான்னு மக்கள் சொல்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. மக்களுக்கும் அறுவடை பண்ணணும். ஏன்னா மக்கள் வந்துட்டு இது இவங்க சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னாக்கா இது வந்துட்டு மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இப்ப மக்களுக்கு பிரச்சனை இருக்க, குதிரை பேரம் நடக்குது, இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? பகிரங்கமா எல்லாமே நடக்குது. எல்லாம் தலைமைச் செயலகத்திலேயே வந்துட்டு அலுவலகமா மாத்தி அவங்க பண்றாங்க. அதெல்லாம் உங்க கண்ணுங்களுக்கு தெரியல. ஒரு கட்சியை அதிமுகன்ற கட்சியை உடைச்சி 25 பேரை தங்களுக்கு வாக்களிக்க வச்சாங்க. அதெல்லாம் உங்க கண்ணுகளுக்கு தெரியல. அதெல்லாம் கரெக்ட் இல்லையா? அப்ப இது கம்யூனிஸ்டுகளோட நிலைப்பாடு என்ன? இதை வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இனி வரும் காலங்களில் கம்யூனிஸ்ட் இந்த விசிக மதிமுக இதெல்லாம் இந்த எந்த கட்சி இல்லாமல் திமுக தனித்து நின்று பெரும்பான்மையை பெறும் என்றதுல எந்த மாற்று கருத்து இல்லைன்றதை நான் அதை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். திமுக தனித்து விடப்பட்டது அப்படின்றாங்க.
உண்மையிலே துரோகிகள்லாம் போனது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பலம். விசிகா வந்துட்டு அவங்களோட தொண்டர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு நடிகன் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில அங்க கூடாரமே காலி. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட நிலைப்பாடு வந்துட்டு உண்மையிலே கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு இது வரைக்கும் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு வரலாற்று பிழையை செஞ்சிருக்காங்க. கேட்டாக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. எப்படி இப்போ வந்துட்டு திமுகவுக்கு போட்ட ஓட்டு நடிகன் விஜய் வரக்கூடாதுன்னு போட்ட ஓட்டு, அந்த ஓட்டுல வெற்றி பெற்று நீங்க வந்துட்டு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்போ அப்ளிகபிள் ஆகாது உங்களுக்கு. ஆனா வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணவன் அதை மாத்திரம் நீங்க மாத்தி பேசுவீங்க. இது என்ன, எந்த விதத்துல இது சரின்னு தெரியல. அப்ப மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு உங்களுக்கு மதிக்க தெரியலையா? இதெல்லாம் வந்துட்டு நாடகம். அதாவது கம்யூனிஸ்டோட நிலைப்பாடுகள் இப்போ இப்போ எடுக்கிற நிலைப்பாடுகள் அத்தனையுமே வந்துட்டு, அதுவும் வீரபாண்டியன் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாருன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டாங்க. சண்முகா தொடர்ந்து வந்துட்டு சண்முகத்தோட நடவடிக்கைகள் எல்லாமே திமுகவுக்கு எதிராக தான் இருந்தது. அது சண்முகத்தை ஒரு கணக்கிலேயே சேர்த்துக்கல. அது கம்யூனிஸ்ட் தலைவராகவே கன்சிடர் பண்றது இல்லை. வீரபாண்டியனோட பேசி இந்த சூழல்ல என்ன, நீங்க பொட்டி எதனா வாங்கிட்டீங்களா இல்ல வேற எதனா இதுவா, என்ன சூழல், என்ன பிரச்சனை? ஓகே, இனி வந்துட்டு அதனால வந்துட்டு திமுக தனித்து விடப்படல, துரோகிகளை வந்துட்டு தள்ளிட்டு புத்துணர்வோடு வெளியே வந்திருக்கு. இவர் நிதி ஆயோக்ல போய் என்ன பேசியிருக்காரு நடிகர் விஜய்? ஏதோ சாதனைகள்லாம் பேசினார். சாதனைகள்லாம் வந்துட்டு ஒரு மாசத்துல அவர் சாதிச்சிட்டாராமா? இது வந்து அந்த கல்வி நிதிக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து திமுகவும் பிஜேபியும் டிராமா ஆடுறாங்கன்னாரு. இப்போ அந்த வார்த்தைகள்லாம் எப்படி திரும்ப பெறுவாரா? இல்ல வந்துட்டு இப்போ இவர் டிராமா ஆடுறாரா? இவர் நிதியை பெற்றுட்டாரா? திமுக அதாவது பிஜேபி என்னைக்குமே தீய சக்தின்றது எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க வந்துட்டு அந்த தீய சக்தியினோட ஒன்றிய கைகூலின்றது அதுவும் மக்களுக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு நடவடிக்கைகள் எல்லாமே வந்துட்டு ரகசியமா, என்னதான் ரகசியமா நடந்தாலும் தண்ணிக்குள்ள காத்து போனாலும் அந்த பபுள்ஸ் மேல வந்துடும். ஆனாலும் வந்துட்டு நீங்க எதையும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இனி ஒரு சூழல்ல வந்துட்டு இனி வந்து இப்போ கேஸ் பிரச்சனை, கேஸ் விநியோகம் யாருதுன்னு தெரிஞ்சிருச்சா? கேஸ் வந்து இதுக்கு முன்னாடி இவங்களாவது ஜாக்கிரதையா இருந்திருக்கணும், அவங்களாவது இதுக்காக டெல்லிக்கு பறந்துருக்கணும். நீங்க டெல்லிக்கு பறந்தீங்களே, கேஸ் பிரச்சனையை பத்தி தீர்க்கறதுக்கு எதனா பேசுனீங்களா? இல்ல பிரச்சனையை தீர்த்துட்டீங்களா? வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் பிரச்சனையை தீர்த்துட்டீங்களா? எதுவும் உங்களால் தீர்க்க முடியாது. அதாவது கொடுத்த 200 யூனிட்டே அவ்வளவு பெரிய ஃப்ராடான வேலை. அது வந்துட்டு 200 யூனிட்டுக்கு ஆனதில்ல. முந்தைய ஆட்சியில இருந்த கால்குலேஷன் வேற, இப்போ இருக்கிற கால்குலேஷன் வேற. 100 யூனிட்ல இருந்து 400 யூனிட்டுக்கு ₹4.70. இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா மக்களை முட்டாளாக்குறீங்க. நாங்க என்ன தெரியாதா இருக்குமா? முந்தைய ஆட்சியில என்ன ஸ்லாப் இருந்தது, இந்த ஆட்சியில என்ன ஸ்லாப் இருந்தது, எங்களுக்கு போன ஆட்சியில எவ்வளவு இது கரண்ட் பில் கட்டணும், இந்த ஆட்சியில என்ன கரண்ட் பில் கட்டணும்னு எங்களுக்கு தெரியாதா? மக்களை முட்டாளாக்குற மாதிரி நீங்க செய்யற நடவடிக்கைகள், விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்றன்னு ஒரு டிராமா, கேட்டாக்கா அந்த ரிசர்வ் பேங்க் வந்து டைரக்ஷன், இதெல்லாம் வந்துட்டு இப்ப இதுக்கு முன்னாடி தெரியல. திமுக எதிர்க்கும் போது பேசும்போது என்ன பேச்சு, எல்லாமே சரி வரும். இப்போ வந்துட்டு மின்வெட்டு, தமிழகமே இருள்ல மூழ்கி இருக்குது. இந்த இருள்ல மூழ்கி இருக்கிறது வந்துட்டு இதுவே வந்துட்டு இந்த ஆட்சி வேணான்னு மக்கள் சொல்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. மக்களுக்கும் அறுவடை பண்ணணும். ஏன்னா மக்கள் வந்துட்டு இது இவங்க சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது வந்துட்டு மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இப்ப மக்களுக்கு பிரச்சனை இருக்க, குதிரை பேரம் நடக்குது, இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? பகிரங்கமா எல்லாமே நடக்குது. எல்லாம் தலைமைச் செயலகத்திலேயே வந்துட்டு அலுவலகமா மாத்தி அவங்க பண்றாங்க. அதெல்லாம் உங்க கண்ணுங்களுக்கு தெரியல. ஒரு கட்சியை, அதிமுகன்ற கட்சியை உடைச்சி 25 பேரை தங்களுக்கு வாக்களிக்க வச்சாங்க. அதெல்லாம் உங்க கண்ணுகளுக்கு தெரியல. அதெல்லாம் கரெக்ட் இல்லையா? அப்ப இது கம்யூனிஸ்டுகளோட நிலைப்பாடு என்ன? இதை வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இனி வரும் காலங்களில் கம்யூனிஸ்ட், இந்த விசிக, மதிமுக இதெல்லாம் இந்த எந்த கட்சி இல்லாம திமுக தனித்து நின்று பெரும்பான்மையை பெறும் என்றதுல எந்த மாற்று கருத்து இல்லைன்றதை நான் அதை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.